நேருக்கு நேர என்னோட இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களை எந்த வேட்பாளர்கள் விவாதிக்க தர்க்கம் செய்ய தயாரா இருக்கீங்க? இத்தனை மாற்றங்களை நீங்க முன்வைக்கிறீங்களா, இது எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? என்ன ஜெயிக்க வைக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்களே எனக்கு சோத்துல ரசத்தை வச்சு கொண்டிருக்கின்ற கூட்டணி அமைச்சா எளிமையா வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய பருவம். நிறைய கட்சிகள் உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்கள் நிறைய கூட்டணி என்பது வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் இப்ப நம்ம காரைக்குடியில இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எப்படி இருக்கு களம்? நீங்க ஒரு கிட்டத்தட்ட உங்க தொகுதியை விட மற்ற தொகுதியெல்லாம் நிறைய சுற்றி வந்திருக்கீங்க. உங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா கிராஸ் பண்ணிருப்பீங்க. எப்படியா இருக்கு களம்? உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு? களமும் கருத்தும் எங்ககிட்ட தான் இருக்கு. மற்றவங்க கிட்ட காசு தான் இருக்கு, இலவசம் இருக்கு, அறிவிப்பு இருக்கு. வேறு நாங்க அரசியல் செய்யறோம், மற்றவங்க வியாபாரம் செய்யறாங்க. இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல. மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கு. நீண்ட காலமா இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற முறை, இந்த இலவச அறிவிப்பு இதுல ஒரு எரிச்சலும் வெறுப்பு இருக்கிறத நம்ம உணர முடியுது. களத்துல அதை பார்க்க முடியுது, உணர முடியுது. 2016 கடலூர், 2021 திருவொற்றியூர், 2026 காரைக்குடி. ஏன் காரைக்குடியை சூஸ் பண்ணீங்க? இந்த களம் நல்லா இருக்கும் அப்படின்றது ஏதாவது ஒரு வியூகம் இருக்குல்ல? ஒவ்வொரு ஒன்றும் இல்லை, எங்கே நிற்கலாம். ஒரு பொது தலைவன் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறது இல்லை. எங்கள் முன்னவர்கள் பகுதி சார்ந்து நின்றுட்டாங்க. அண்ணன் வைகோ தென் மாவட்டத்தில் நிற்க முடியும், அண்ணன் திருமாவளவன் எங்கள் ஐயா ராமதாஸ்லாம் வட மாவட்டத்தில் நிற்க முடியும். அதை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பொது தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவன் எங்கேயும் நிற்கலாம். ஜெயலலிதா நிற்க முடியும், ஐயா கருணாநிதி நிற்க முடியும், அம்மா ஜெயலலிதா நிற்க முடியும், எம்ஜிஆர் நிற்க முடியும். நான் நிற்க கூடாதா? நிக்க கூடாது. நான் கேட்கிறேன், ஒரு ஒரு இப்ப கடலூர்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னால ஏதாவது ஒரு என் இனம் சாராத யாரும் எங்கேயும் நிக்கலாம். என் இனம் சார்ந்த ஒருத்தன் அவன் எங்க இருக்கானோ அங்கதான் நிக்கலாம்னா அது சரியா இல்லை. அதை உடைக்கணும். அதுக்கு தான் முதல்ல கடலூர், அப்புறம் திருவொற்றியூர். அங்க பிரச்சனைகள் அதிகம். கடலூர்ல உங்களுக்கு தெரியும், நச்சாலைகள். இங்க திருவொற்றியூர்ல நிறைய நச்சாலைகள் அதிகம். அதை எதிர்த்து போராடுறவங்கிற முறையில் அங்கே நிற்கணும், மக்களுக்கான குரலாக இருக்கணும் தான் போனேன். அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இங்கே இந்த வாட்டி காரைக்குடியில் நிற்கிறது. காரைக்குடி ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவன் இந்த சாதி ஓட்டுக்கு நின்னா, இந்த மத ஓட்டுக்கு நின்னான்னு வரக்கூடாது. பொது தலைமை. அப்போ அதில் காரைக்குடி பொதுத்தலம், அதனால அங்கே நிற்கிறேன். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க போட்டியிட்ட பிறகு நட்சத்திர அந்தஸ்து பெற்றது. போட்டி ரொம்ப கடுமையான உண்மையோடைய அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ நாங்கள் கொஞ்சம் இடங்கள்ல சுத்திட்டுலாம் வரோம். தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது காரைக்குடியில உண்மையிலே அந்த 4 கார்னர் ஃபைட் இருக்கு. 4 முனை போட்டி ரொம்ப வலுவா இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் சரி, களத்துல மக்களோட ரெஸ்பான்ஸும் சரி, என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நான் எப்பவுமே நீங்க என்ன ஓட்டு போடல அப்படி கேட்கறது இல்லை. வேலை செய்யறது அவ்வளவுதான். நாங்க உழைக்கிறோம், நாங்க உழைப்ப நீங்க பாக்குறீங்க. அப்ப எது சரியோ அதுதான் பார்க்கணும். மக்களுக்கு சரியானதை நல்லதை நம்ம சொல்கிறோம், அவங்க தான் தேர்வு பண்ணணும். மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா சிதம்பரம் அவர்கள் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். அவர் பல முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க, மந்திரியாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற ஐயா மாங்குடி எல்லாம் சட்டமன்றம். காரைக்குடின்னு ஒன்று ஊர் இருக்கிறதா யாருக்கா தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுலேயும் வெல்லலை. சீமான் ஒருத்தன் போட்டிடணும்னு. காரைக்குடின்னு உலகத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு தமிழனுக்கும் தெரியும் காரைக்குடின்னா காரைக்குடி அப்படின்னு. அதுதான் வெற்றி. வெற்றினா நம்ம போய் பார்க்குறோம். பல முறை மந்திரியாக இருந்திருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கார்த்தி இருந்திருக்கிறாப்புல. இவர் பல சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்திருக்காங்க. மின்சாரமே இல்லை, சாலை இல்லை, கழிவறை இல்லை, ஒரு வசதி இல்லை பல கிராமங்களில். அப்போ அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. இது தமிழ்நாடு முழுமைக்கு அப்படித்தான் இருக்குது. அதில் இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு தலைவர் பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக இருந்தும் ஒரு வளர்ச்சியும் இல்லை. அது மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் தேடல் இருக்குல்ல. பிரச்சனைகளை தவிர இந்த ஆட்சியாளர்களும் இந்த பதவியில் இருந்தவர்களும் இப்போ அதே பதவிக்கு போட்டியிடுகிறவர்களும் எதையும் மக்களுக்கு தரல. அது சரி செய்யணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய தேர்தல் அரசியலை பார்த்துட்டீங்க. இப்போ 2016 ஆரம்பித்து எல்லா தேர்தலையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக ஒரு அதிகார அரசியலுக்குள்ள போக முடியல, இல்லை அந்த தொடர் தோல்விகள் இருக்கு அப்படின்றத அதை எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இல்லை, அதிகாரம்ங்கிறது என்ன?
அதிகாரம் மக்களுக்கு நல்லது செய்ய, ஆமா. அதிகாரமே மக்களுக்கு தீமை செய்யும்னா அந்த அதிகாரம் பயனற்றது. நான் 15 ஆண்டுகளாக நான் போராடாத போராட்டம் எதுவும் இல்லை. நான் வாங்காத மனுக்கள் இல்லை, கேட்காத குறைகள் இல்லை, பார்க்காத கண்ணீர் கவலை இல்லை. ரெண்டாவது, நான் வாங்காத வழக்கு இல்லை. 260 வழக்குக்கு மேலே எதுவும் நான் ஊழல் செஞ்சேன், லஞ்சம் பெற்றேன், இல்லை கொலை செஞ்சேன், கொள்ளையடிச்சேன், அப்படி எது இல்லையே. மக்களுக்காக போராடி பெற்றது. நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் போராட்டங்களுக்கு இந்த அரசு முறையாக எங்களுக்கு அனுமதி தரல அப்படின்னு நாங்கள் பேசும்போது, சட்டசபையில் அவர் பேசினதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னா, இது பெருமையா கொடுமையா சிறுமையான்னு நீங்க பார்க்கணும். 1,00,000 போராட்டங்களை மக்களுக்கு கையளிச்சது, போராடுகிற நிலைமையை திணிச்சது யாருன்னு நீங்க பார்க்கணும். அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள், உயிர் காக்கும் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள், வேளாண்குடி மக்கள், உழவுக்கு உணவளிக்கிற வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லா அரசு பணியாளர்களும் வீதியில் நின்று போராடும்போது, அப்போ இந்த போராட்டத்தை திணிச்சது யாருன்னு பார்க்கணும். இது அரசின் வேலை இல்லை, அதிகாரத்தினால பயன் இல்லை. அதிகாரம் செய்கிற பிழையை எதிர்த்து போராடணும் பாருங்க. உண்மையிலே அதிகாரத்தில் இருக்கவன் நான் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் ஏன்னு கட்டாமல் இருக்கு, பேனா சிலையை வைக்கப்படல. 8 வழிச்சாலை நீங்க போடுங்களேன் பார்ப்போம். அன்னைக்கு எங்களை போல மக்களுக்கான ஒரு படை இருந்தா கச்சத்தீவை கொடுத்துருக்க முடியாது. அன்னைக்கு எங்களை போல மக்களுக்கான படை இருந்தா காவிரி உரிமையை அவ்வளவு விளைவா தட்டி இருக்க முடியாது. எங்களை போல ஒரு படை இருந்தா நச்சு ஆலைகளை, நிலமங்கு, ஸ்டெர்லைட்டு, அணு உலை, மீத்தேன், ஈத்தேன், இந்த மாதிரி பயோகேஸ், இந்த இதுகளெல்லாம் நட்டிருக்க முடியாது. அன்னைக்கு நாங்கள் இல்லை. மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்வு செய்கிற அதிகாரம் மக்களுக்காக இயங்குதா, அதான் முக்கியம். இப்ப நான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். இப்போ உண்மையிலே அதிகாரத்தில் இருக்குது நான் தான். தனித்த பெருத்த என் தத்துவ தலைமைக்கான அதிகாரம் வரும்போதுதான் நான் நினைக்கிற தலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியுது? இப்போ உதாரணம், என் அறிவை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணுங்கிற நிலைமை, என் உயிர் காக்கிற மருத்துவத்தை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணுங்கிற நிலைமை, என் உயிர் ஆகாரமா இருக்கிற நீரை காசு கொடுத்து பெற்றுக்கணுங்கிற நிலைமை, எது ஒன்றுக்கும் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். பணியா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, அப்படிங்கிறது அது அதிகாரம் இல்லது. இல்லை, குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் சுகாதாரத்தை பற்றிலாம் சொல்கிறீங்க. இப்போ முதலமைச்சர் ஒரு இதில் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி இலவசங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுகாதாரம் இது மாதிரி நிறைய வளர்ச்சி திட்டங்களை தான் நாங்கள் தர்றோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடு தேடி மருத்துவம், மக்கள் தேடி மருத்துவம்னு நிறைய திட்டங்களை கொடுக்கலாம். சொத்த பைத்தியக்காரத்தனம். அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அவரே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்கள் இலவசங்களை விரும்பலை, கல்வி, வேலை அதை தான் கேட்குறாங்கன்னு. உங்களுக்கு புரியல? பேசுனதை வேணா நான் அனுப்புகிறேன். அப்புறம் எப்படி எது வளர்ச்சி நம்ம பேசுவோம். நீங்க ஐயா ஸ்டாலின், நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எது வளர்ச்சி? என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க? உங்க அப்பாவுக்கு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கல? தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, எங்க தாத்தா பேர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல அரசு மருத்துவமனை 2 நாள் கூட வைக்காம திருப்பி எங்காவிரி கொண்டு போனீங்க. அம்மா ஜெயலலிதாக்கு முடியல, எதுக்கு அப்போலோ போனாங்க? இதுக்கு முன்னாடியே கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திராவுக்கு ஏன் போனாங்க? அரசு மருத்துவமனை தரம் இல்லைன்னு யாருக்கு உணர்த்துவீங்க? என் மக்களுக்கு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மேற்கூரை சிமெண்ட் மண்டையில் விழுந்து பிள்ளை செத்து போகுது. என்ன சொல்ல வரீங்க? தனியார் பள்ளியில் போய் சேருங்க, அப்பதான் உங்க பிள்ளை உயிருக்கு உறுதி இருக்கு, அரசு பள்ளிக்கு போகாதீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? 10.5 லட்சம் கோடி கடன், நீங்க பெற்றது மட்டும் 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடனை பெற்று எந்த நலத்திட்டத்துக்கு செலவுபடுத்திங்க, முதலீடு செஞ்சீங்க? கல்வி வளர்ச்சி, மருத்துவத்தின் தர உயர்வு, பாதை போக்குவரத்து தரம் உயர்வு, மின் உற்பத்தி தடையற்ற விநியோகம், குடிநீர் பகிர்ந்தளிப்பு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை ஏதாவது இருக்க? அப்ப எதுக்கு அந்த கடன்? எல்லாம் இலவசம். அந்தந்த நேரத்தில் மக்களினுடைய வறுமை ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையை தூக்கி தூக்கி போட்டு, நாய்க்கு ரொட்டி துண்டு போல என் மக்களுக்கு போட்டு போட்டு வாக்கை பறிக்கிற ஒரு கேடு. ஆனா உச்சநீதிமன்றமே என்ன சொல்றாங்க? வளர்ச்சி திட்டத்துக்கு இலவசம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. உச்சநீதிமன்றம் அரசியலுக்காக செய்ய வேணாம். உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா எல்லாத்தையும் கேட்கணுமா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் யாரு? நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீதிபதி நியமிக்கிறது யாரு? அரசு. அரசு சொல்றத அது சொல்லும்.
இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அரசு மக்கள் பொதுநல வழக்கு போகுது, டாஸ்மார்க் மது கடை மூட சொல்லுங்க, குடிக்கிறதுல விலக்களின்னு, அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நாட்டின் உயர் நீதிமன்றம் சொல்லுது. பிள்ளைங்க படிக்கிறது நீட்டு தேர்வுல இருந்து விலக்களிங்கன்னு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்குக்கு போகுது, எழுதுன்னு சொல்லுது. குடிக்கிறதுல விளக்கு கேட்கும்போது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதி, அரசு ஒரு முடிவெடுத்து நீட்டில் விளக்கலின்னு சொல்லும்போது படிக்கிறதுல தலையிடுது. அரசின் கொள்கை முடிவில் தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது. இந்த நீதியை நான் ஒரு குடிமகனா எப்படி பார்க்கட்டும்? எப்படி பார்க்கட்டும்? எப்படி பார்க்கட்டும் சொல்லுங்க? இந்த நாட்டின் மதிப்புமிக்க நீதி, அறிவை போதுகிற ஆசிரியர் பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் இருக்கிறீங்க. வாக்குக்கு காசு கொடுக்கறத ஏற்கிறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல பணநாயகம் மலர்ந்து ஜனநாயகம் செத்துணும்னு உங்களுக்கு தெரியாதா? முதலீட்டாளே லாப தேவைக்கு தான் செய்வான், மக்கள் சேவைக்கு செய்ய மாட்டான். 30 கோடியை ஒரு முதலீடு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கு காசு கொடுக்கணும்? பதில் இருக்கு அவங்ககிட்ட. இலவச அறிவிப்புல என்ன நாடு வளரும் வாழும்? 8000 ரூபாய் டோக்கன், 10,000 ரூபாய் டோக்கன். எங்கிருந்து எடுப்பேன் காசை? எங்கிருந்து எடுப்பேன்? இந்த நாடு இலங்கை போல, பங்களாதேஷ் போல, நேபாள் போல ஒரு கிளர்ச்சிக்கு வந்தா நீதிபதிகளின் கருத்து என்னவா இருக்கும்? கடனே வாங்க கருத்து என்னவா இருக்கும்? பங்களாதேஷ்ல நீதிபதிகளின் கருத்து என்ன? இலங்கையில நீதிபதிகளின் கருத்து என்ன? 6,800 கோடி 5,000 ரூபாய் வங்கியில் போட்டதுல வருது. வாத்தியார் கேட்கிற சம்பளத்துக்கு 100 கோடி தான் தேவைப்படுது. அறிவை கற்பிக்கிற வளர்க்கிற ஆசிரியர் வீதியில் நிற்க வச்சுட்டு நீ நாடுன்னு பேசினா, ஒரு சேமிப்பு கிடங்க கட்டி உணவு கொடுக்குற உழவர் குடிமகன் எது இல்லாமல் வாழ முடியும்? சோறு இல்லாமல் வாழ முடியாது. அவங்க நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்களை வைங்கிறான், வீதியில் விட்டு முளைக்க வச்சு அவன் வேர்வை சிந்தி விளைய வச்சான், கண்ணீர் சிந்தி அழுகிறான். 2000 கொடுங்க, உலகத்துல உபரி பட்ஜெட் இருக்க நாடு கூட கொடுக்கறது இல்லை. நீங்க பற்றாக்குறை பட்ஜெட் மட்டும் இல்ல, கடன்ல இருக்கிறீங்க, டெபிசிட், கிரெடிட்ல இருக்கு 10 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வட்டியில் இருக்கிறீங்க. நீங்க அறிவிச்ச இந்த அறிவிப்புகளை எங்கிருந்து எடுத்து கொடுப்பீங்க? மின் கட்டணத்தை ஏன் 3 முறை உயர்த்தினீங்க? சொத்து வரி எதுக்கு உயர்த்தினீங்க? பத்திரப்பதிவு பல மடங்கு கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க? உங்ககிட்ட கேட்குறேன், இலவசமா பேருந்து ஓட்டுங்கன்னு யாராவது கேட்டோமா? தரமான பேருந்து தான் கேட்டோம். ஓசி பஸ் யாரும் கேட்டோமா? வாத்தியார் சம்பளம் கேட்குறான், கொடுக்க மாட்டேற. என் அத்தால போய் ஓசி பஸ் கேட்கல, கொடுக்குற. உனக்கு என்ன வாக்கு ஓட்டு? நாட்டை பற்றி நீ கவலைப்படல, என் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படல, வாக்கையே நீ குறி வைக்கிற. அதுதான் தவறு, அதுதான் தவறு. நீங்க எழுதி வைங்க, நம்ம 2 பேரும் இதை பதிவு பண்ணுவோம் உங்க ஊடகத்தின் மூலமா. இதே நிலைமை போனா 5 ஆண்டு அதிகபட்சம்னா 10 ஆண்டு இந்த நாடு தாங்காது. பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு, நிலத்துக்குள்ள நீர் இல்லை, காற்று நஞ்சாயிருச்சு, சோறு நஞ்சாயிருச்சு, வேலை இல்லை. 70 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வேலை இல்லாமல் இருக்கு. பெரிய கிளர்ச்சி வரும், புரட்சி வரும். இப்ப இலவசம் கொடுக்குற எவனும் இருக்க மாட்டான். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க ஒரே ஒருத்தர் இருப்பான். நான் தான் உயிரோட இருந்தா இருப்பேன். 29 ஸ்டேட்டு, 8 ஒன்றிய பிரதேசம் கொந்தளிச்சா என்ன ஆகும்னு யோசிக்கணும். தேவையில்லாம இந்த இலவசத்துல இழக்கிற பணத்தை முதலீடு செஞ்சு தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வருவாய், வாழ்க்கை, இந்த கட்டமைப்புக்கு போகணும். புரியுதா? இல்ல, வளர்ச்சியை குறிப்பிட்டீங்க. வளர்ச்சியா பார்க்கும்போது இப்ப மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஓரளவுக்கு மேல தானே இருக்காங்க. என்ன மேல? மற்ற மாநிலங்களோட முதலிடத்துல கடன்ல இருக்கே, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப கடன் இல்லாம எந்த மாநிலமும் எந்த நாடுமே இல்லை. ஏன் கடன் வாங்குறாங்க? அப்படிதான் பேசுறது நிறுத்தணும். ஏன் கடன் பற்றி? சிங்கப்பூர் இப்படிதான் கடன் பெற்று, கியூபா அப்படிலாம் கடன் பெற்று. கடன் பெற்று என்ன தந்த? உலகத்தரத்துக்கு கல்வி தந்தியா? எங்க அப்ப மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடின்னு ஒரு அரசு சொல்லுது. வெக்கமல்ல? மாணவனுக்கு கல்வியை கொடுப்பது அரசின் கடன். கல்வி மாணவட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காம நீ கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்ச. விவசாயி கடனை தள்ளுபடி பண்ற. ஏன் விவசாயி கடனாளியா? போன தேர்தலில் தள்ளுபடி பண்ண, அப்புறம் அடுத்த கடனாளி ஆயிட்டேன். அடுத்த தேர்தலில் தள்ளுபடி பண்ற, அடுத்த கடனாளி ஆயிட்டேன். அடுத்த தேர்தலில் தள்ளுபடி பண்றேன். என்னைக்காவது ஏன் கடனாளி ஆகிறான்னு யோசிச்சியா? பீடி தயாரிக்கிறவன் கடனாளியா இருக்கானா? சிகரெட் தயாரிக்கிறவன் கடனாளியா இருக்கானா? சிறைக்கிற பிளேட்டுக்கு தயாரிக்கும் கடனாளியா இருக்கானா? இந்த செருப்பு தயாரிக்கும் கடனாளியா இருக்கானா? காரு, டிவி, ஃப்ரிட்ஜு, எவனா? உலகத்துக்கு இது எல்லாமே இல்லாம வாழ முடியும். சோறு இல்லாம வாழ முடியாது. அதை விளைய வச்சு தரேன் அப்பனாத்தால் விவசாயி
ஏன் கடனாளி ஆகிறான்? சொல்லுங்க பாப்போம். எல்லா பொருளுக்கும் உற்பத்தியாளரை விலையை தீர்மானிக்கிறான். விவசாயி அவன் உற்பத்தி செய்யற விலையை வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாத்தணும். இல்லைன்னா இன்னும் 500 ஆண்டானாலும் கடனாளி ஆகிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை தாண்டி என் நாட்டு குடிகளுக்கு சிறந்த கல்வியை கொடுத்துட்டேன். கட்டட அமைப்பை பாரு, கற்பித்தல் முறையை பாரு. இப்படியாவது சொல்ல முடியுமா? எந்த அமைச்சர் மகன், எந்த எம்பிலேயே மகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க. அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் அதில் படிக்கிறாங்களா? அரசு நடத்துறவங்க யாராவது அரசு மருத்துவமனையில் படுக்கிறாங்களா? தரமற்றதை நடத்துறதுக்கு எதுக்கு ஒரு அரசு? தரமற்றதை நடத்துறதுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கீடு? எதுக்கு கடன்? மருத்துவத்துறை கடன், கல்வித்துறை கடன், போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி கடன். வழக்கொள்ள, கணக்கில்லாத வழக்கொள்ள, ஊழல், லஞ்சம் சகிக்க முடியல. மலையை மணலை யார் உருவாக்க முடியும்? மலை என் தாயின் மார்பு எனக்கு கரியா, எனக்கு காசா? பூமி தாயின் மார்பு மலைன்னு அறியாதவர்களா நீங்க? ஐயா ஸ்டாலின்ட்டே கேட்போம், வணங்குறதுக்கு கோடி சாமி இருக்கு, வாழ ஒரு பூமி தான் இருக்கு. எப்ப உணர்வி? நீங்களே அறிவிக்கிறீங்க 10 மாவட்டத்துக்குள்ள தண்ணி இல்லைன்ட்டு. உங்க அரசு தான் இருக்குது பெருந்தூர்ல சிப்காட்டுக்கு பக்கத்துல 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யூரேனியம் கலந்துருச்சு, விஷமாயிருச்சு. 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமான்னு நான் கேட்டேன். பதில் இருக்கா? எங்க காத்துல கந்தக தூசி. புற்றுநோய் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம். 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைய மொட்டை அடிச்சு என் பிள்ளைய புற்றுநோயோடு இருக்கு. நான் என் தாய்க்கு எங்க பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்க்கும்போது பிள்ளைய பிரசவம் பார்க்கல, புற்றுநோயை பிரசவம் பார்க்கிறேன். வலிக்கல அவங்களுக்கு? எதை நோக்கி? இலவச அரிசி போடுறிய ரேஷன் கடையில் உங்க வீடுகளில் யாராவது வாங்கி சாப்பிட்றீங்களா? உங்க எம்எல்ஏ எம்பி வாக்கை பறிக்கலாம். இலவசங்கிறது ஒரு ஏமாற்று. அதை தவிர வேற யாரு? நேருக்கு நேர என்னோட இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களை எந்த வேட்பாளர்கள் விவாதிக்க தர்க்கம் செய்ய தயாராக சொல்லுங்க. நான் என்னை மாதிரி துணிஞ்சு சொல்லுங்க. தர முடியாது இலவசம். தருவேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் உலகத்தரத்துக்கு தர்றேன். நீங்க கடையில் வாங்கி குடிக்கிற அப்பலோ, கின்ல, அக்கோஃபெனான் மற்ற உயிரினம் என்ன பண்ணும்? இதை நேசிக்காதவன், இதை யோசிக்காதவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? இறைவனை போல இருக்கணும். சூரிய ஒளி, கடல், காற்று, மழை, நிலவு போல இருக்கணும். பொதுமையா இருக்கணும். இந்த சாதி, இந்த மதம், இந்த நாடு, இந்த மொழி, இந்த இனம் அப்படின்னு கூடாது. இறைவன், நீங்க எனக்கு பசிக்குதுன்னு கேட்டா நான் செய்வேன். இவன் தலைவன். இறைவன் பேசுகிற திறனற்ற உயிர்களுக்கும் கொடுப்பான். மரத்துக்கும் கொடுப்பான், ஆட்டுக்கும் கொடுப்பான், மாட்டுக்கும் கொடுப்பான். அப்படி ஒரு ஆட்சி, பொதுவா அப்படி ஒரு ஆட்சி செய்யணும். இத்தனை மாற்றங்களை நீங்க முன்வைக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வெற்றி தான். ஒத்த ஓட்டுல உலகம் திரும்பி பார்க்க மாறுதலை செய்ய முடியும். ஒரு ஓட்டுல வெற்றி கிடைக்குமா? ஒவ்வொரு ஓட்டுலையும் தான் வெற்றி கிடைக்கும். புரட்சி என்பது ஒரு பொறி தான். வெற்றியை எனக்கு கொடுங்க, எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இப்போ கழுதப்பால் உலகத்தில் அதிக சந்தை இருக்கு. 5000 to 7000 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் போகுது. எனக்கு கழுத வளர்க்குறது சிரமம் இல்லையே. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற வெண்பட்டு, அந்த எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்துல விலை உயர்ந்த பட்டு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த எருக்களஞ்செடி விடவா என்னால வளர்க்க முடியாம தெரியுது. இப்போ எங்கு பொருளாதாரம் இருக்குன்னு தேடல் இல்லை, எங்கு நிலையான வருவாய் இருக்குன்னு தேடல் இல்லை. அடுத்த தேர்தலை சிந்திக்கிற அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறை சிந்திக்கிற தலைவர்கள் எங்களுக்கு இல்லை. பிரச்சனை தான். அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான இலக்கு ஏதாவது இருக்கான்னு ஒரு தேசிய விடுதலைக்கு, ஒரு உரிமைக்கு, போராட்டத்துக்கு நிக்கிறவன் ஒரு கால வரையறையை முடிவு பண்ணிட்டு களத்துல நிக்க முடியாது. இந்த போரை இத்தனை நாள்ல முடிவுக்கு கொண்டு வருவேன்னு ஒரு போர் வீரன் நிக்க முடியாது. அதனால காலம் எடுக்கும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. அந்த மாறுதல் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகுதுங்கிறான். ஆனால் நாங்க இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ தயாரா இல்லை. ஏன்னா எங்க பரம்பரை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போராடி செத்தது. மண்டிட்டு வாழணும்னா மானத்தோடு மாண்டு போகலாம்னு போராடி செத்த பரம்பரை. அதனால நான் சமரசங்களுக்கோ தாழ்த்தி கொள்வதற்கோ தயாரா இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். குறுக்கு வழியில் போய் வெற்றியை தொடுவதற்கு நேர் வழியில் போய் தோல்வியை தொடுவது மேன்மையானதுன்னு நினைக்கிறேன்.
நான் 15 ஆண்டுகளாக விதைச்சிருக்கேன். இப்போ 36 லட்சம் வாக்குகளை அறுத்திருக்கேன். ஒருவேளை இது 1,20,00,000 ஆயிடுச்சுன்னா நான் அறுவடை வந்துடும். இல்லைன்னா எனக்கும் பின்னாடி ஒரு தலைமுறை வந்து சுதந்திரமா இருக்கும். ஆனா அடித்தளம் என்னோட தான் இருக்கும். எங்க ஐயா தேவர்மான்ல சொல்லுவார், சிவாஜி நான் போட்டது விதை ஓ மகன் சாப்பிடுவான், அவன் மகன் சாப்பிடுவான், ஆனா விதை நான் போட்டதும் பாரு. அதுதான் முக்கியம். என் முன்னோர்கள் என் மொழி செத்துறக்கூடாதுன்னு செத்துருக்கான், என் இனம் செத்துறக்கூடாதுன்னு செத்துருக்கான். அவன் செத்தது இந்த செடி நல்லா வளர. ஒருவேளை என்னால முடியல, நான் உரமா இருக்கேன், இன்னொரு செடி அடுத்த தலைமுறை செடி நல்லா வளரட்டும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. நானே சாதித்து முடிப்பேன் இல்லை, சாதித்து எனக்கும் என்னால முடியலனா எனக்கும் பின்னாடி சாதிக்கு முடிக்கிற ஒரு தலைமுறையை நான் தயார் செய்வேன் இருக்கான் பாருங்க, அவன் தான் தலைவி. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பின்னாலும் நிறைய சீமான்கள் வருவார்கள். அது பாப்பீங்களே, 234 இடத்துல நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைங்க விட மாட்டாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். என் தலைவன் விட்டுட்டு போயிட்டாரு, அவன் பிள்ளை நான் விட்டனான்னு பாருங்க. இது தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ். அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க களத்துக்கு போறீங்க, மக்கள்கிட்ட பேசும்போது நிறைய ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது ஒரு விரக்தியோ இல்ல அயற்சியோ தெரியுது. நீங்க சில இடங்கள்லாம் சொல்றீங்க, என்னைய ஜெயிக்க வைக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்களே எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொண்டிருக்கன்ற புரிதல் இல்ல. அது வந்து விரக்தியில சொல்றது இல்ல, அது விரக்தியில சொல்றது இல்ல. அவனுக்கு வலியை உணர்த்துறதுக்கான வார்த்தை. வலியை உணர்த்தணும். வலியை எப்படி கத்துறது? எத்தனை தடவை என்ன கத்திட்டு கொடுவேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு போடு, இல்ல அவனுக்கே போட்டு என்ன சூடாட்டம் போடுறது, ரோட்டம் போடுறதுன்னா இது சாப்பாட்டுல வச்சு கொண்டு விட்டு நிம்மதியாரு எப்படியோ பொழைச்சிட்டு போனோம். ஏன்னா பார்க்க சகிக்கல. யாத்தாலப்பேன் அங்க கொடுத்து உரிமை சார்ந்து பேச. ஆமா, கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. என் கை இப்படிதான் இருந்திருக்கு, இப்படி இருந்ததில்லை. உலகத்துல நாட்டை ஆண்ட மன்னன்ல வள்ளல்கள் இனத்துல தான் இருந்திருக்கான். 7 வள்ளல் இருந்திருக்கான். அந்த வாரிசு வேட்டி சேலைக்கு அரிசி பருப்புக்கு கையேந்துறது தன்மானமிக்க எந்த தமிழ் மகனாலையும் சகிக்க முடியாது. நான் கையேந்தனா பிச்சைங்கிறாங்க, நாடே கையேந்தனா இலவசங்கிறாங்க. யாரு நீங்க எங்களுக்கு இலவசம் கொடுக்க? எங்கிருந்து கொடுக்குறீங்க? இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். பதில் சொல்லிட்டு கொடுங்க. யாரை வச்சு கடன் வாங்குறீங்க? ஒன்னும் மக்களின் நலன், மண்ணின் வளம், நாட்டடமான வச்சு கடன் வாங்குறீங்க. அதனால உங்களால தவிர்க்க முடியல. மெட்ரோ என்னோட திட்டமா? ஏர்போர்ட் என்னோட திட்டமா? 6111 போர்ட் என்னோட திட்டமா? துறைமுகம் முதலாளிகளோடது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாட்டு சாணியில எத்தனை லட்சம் டன் உயிர்வெளிங்கிற இந்த எரிகாற்று பயோகஸ் மீத்தேன் தயாரித்துக்க முடியும் என்பது எதுக்காக நீ மண்ணை தோன்ற? என் பூமி தாய் ஈரக்கொலை எதுக்காக இருக்கிற? பதில் வச்சிருக்கீங்களா? மாட்டு சாணத்துல எடுக்க முடியும்னு ஒரு மாற்று வழி, மரபு வழி எரிகாற்று இருக்கும்போது எதுக்கு சொல்ற? இப்போ நீட்டு தேர்வு நடத்துற முதலாளியாரு? இந்திய அரசு நடத்துது. அமெரிக்காவின் புரோமெட்ரிக் இந்த தனியார் நிறுவனம். என் நாட்டுல தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்கணும், தேர்வு செய்து கொடுக்கணும்னு அமெரிக்காவில் ஒரு முதலாளிக்கு எந்த கோயில்ல வேண்டுதல்? இப்ப இளைஞர்களை குறிப்பிட்டீங்க. இளைஞர்கள் உங்க இதுல 50 விழுக்காடுக்கு மேலே நிறைய இளைஞர்கள் எல்லா இடத்துல களத்தில் நிறுத்திருக்கீங்க அப்படிங்க. இப்ப புதுசா ஒரு கட்சி உள்ள 50 இல்ல 75 விழுக்காடு. 75 விழுக்காடுன்னு வச்சு. சரி, சரிவாதி பெண்கள், அது இளைஞர்கள் 3/4 பங்கு. இல்ல, அந்த இளைஞர்கள் வாக்கு யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நிறைய நீங்க கருத்து கணிப்புகள் பார்த்திருக்கீங்க, ஊடகங்கள் நிறைய செய்திகள் பேச. கருத்து கணிப்பு கருத்துல எடுக்கிறது இல்ல. நான் வளர வேணும், நான் வெல்வேணும், நான் நல்ல கருத்துக்களை சொல்றேன்னோ, நான் சிறந்த மக்களை மண்ணை நேசிக்கிறேனோ, நான் எடுத்த போராட்டங்களை எதை பேசியிருக்காங்க? மாட்டுக்கு மாநாடு ஓட்டா சிரிப்பான், அவனை பார்த்து நான் சிரிப்பேன். மாடு ஆடுங்கிறது விலங்கு இல்லை, மொபைல் பேங்க் நடமாடு வைப்போம், அது என்னோட செல்வம். உங்க கருத்து கணிப்புல நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா 36 லட்சம் வாக்க வாங்கி 3வது பெரிய கட்சியா வருவேன்னு எங்கேயும் சொல்லல. மற்றவையில தான் வச்சிருந்தீங்க. இப்ப என்ன வம்படியா வச்சு இவ்வளவுதான் வருது அவ்வளவுதான் வருதுன்னு மே 4ஆம் தேதி தேர்வும் எவ்வளவு வருதுன்ட்டு என்னைக்கு நான் வளருவேன்னு சொல்லியே. அதனால அது உங்க கருத்து. களத்துல நிக்கிறவன் நான் தான், கருத்துல முந்துவான் இவனும். களத்துல நான் தான் நிக்கிறேன், நான் தான் முந்துவேன். நீங்க இதுல எந்த கட்சி வாக்காசு கொடுக்கல. பணக்காரர்களை வேட்பாளர் நிறுத்தாத ஒரே கட்சி நான் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாக்காசு கொடுக்கல, இலவச அறிவிப்புல இல்ல. அதுதான் கேக்குறேன், அந்த போட்டியை எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு கேக்குறேன். இப்ப 3 கட்சிகளுமே இருக்கு. இல்ல அதிமுக, திமுக, நேற்று வந்து புரட்சிங்கிறது என்ன? ஒரு தலைகள் மாற்றம். 3 பேரும் இலவசத்தில் நிக்கிறாங்க.
கடைசியாக வந்த எனக்கும் பின்னாடி வந்த தம்பியும் அவங்க 2000 தர 2500 தரேன்றார். தாலிக்கு தங்கன்னாரே, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அது நல்ல தலைவனுக்கான நிர்வாகம் இல்லை. அப்போ இங்கே 3 பேரும் இலவசத்தில் இருக்காங்க. நான் இலவசம் தரமாட்டேன், 3 தான் தருவேன் கட்டணம் இல்லாமல். என் மக்களுக்கு பெரிய பொருளாதார செலவு, கல்வியை என் பிள்ளை கொடுக்கறதுலையும் மருத்துவத்தை பெறுவதிலையும் குடிநீர் வாங்கி பண்ணுறதுலையும் இருக்குது. இதை கொடுத்துட்டேன்னா அவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படாது, நிம்மதியாக இருப்பாங்க. 2வது என் கனவு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிப்பு கேட்ட வேலை கொடுக்கணும், வேலை கேட்ட சம்பளம். இல்ல, உங்களோட பார்வை புரியுது, நீங்க சொல்ல வரது புரியுது. நாங்க கேட்கறது, நீங்க தேர்தல் அரசியல்ல இருக்கீங்க, இந்த 3 கட்சிகளுமே இந்த மாதிரியான ஒரு சமபலத்துல இருக்காங்க, இலவசங்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்படி எதை எதிர்கொண்டு அடுத்த இடத்துக்கு நீங்க நகர்வீங்கன்னு. அவங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க, நான் மாறுதல் அரசியல் இருக்கேன், மாறுதலுக்கான அரசியல் இருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் நான் நினைக்கிறேன், அவங்க வியாபாரம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வெற்றியை நீங்க தள்ளி போடலாம், எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நான் வென்று சரி செய்து உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றி படைச்சிட்டு தான் போவேன். இலவசங்கள் மட்டுமல்லாது இப்ப இடையில புதுசா ஒரு கட்சி வருதுன்னா இளைஞர்கள் வாக்குகளை பூரா உங்ககிட்ட இருந்து அபகரிக்க போறாங்க, உங்ககிட்ட இருந்து அவங்க எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. தம்பி விஜயோட வாக்காளர்கள் என்னுடைய வாக்காளர்கள், என்னுடைய வாக்காளர்கள் ரசிகர்கள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சிவாதிகள், ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. என் வாக்காளர்களுக்கு செத்துப்போச்சு என் மொழி மீட்கணும்னு நினைக்கிறாங்க. நிராகரிக்கப்பட்டு மறக்கப்பட்டுருச்சு என்னுடைய வரலாறு, மீட்டுருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. கண்முன்னே என் வளங்கள் களவுவது காக்கணும்னு நினைக்கிறாங்க. என் நீர் நஞ்சாயிருச்சு, நிலம் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு, பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியா என் பூமியை வச்சு விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்னுடைய கனவை நான் கடத்திருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்துறவர்கள் வாக்காளர்கள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சிவாதிகள், மாறுதலுக்கான சிந்தனை கொண்டவர்கள். திரை கவர்ச்சியில ரசிகர்களை சந்திச்சு வந்த மகன் இல்லை, திரையிலிருந்து வந்தவல்ல, சிறையிலிருந்து வந்த 1.5 ஆண்டுகள். அப்ப என்னை தேடுறவன் இந்த திரை கவர்ச்சிக்கு தேட மாட்டான், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லை, போராட்ட களத்தில் தேடினவன். சாதி பார்க்கிறவன் என்னை தேட மாட்டான், சாதிக்கணும் என்ன இருக்குன்னு தேடுவான். இல்ல, அரசியல் கட்சியா இருக்காங்கன்னா இப்ப நான் உங்க கட்சியில தொண்டராவோ இல்ல நிர்வாகியாவோ ஏதோ இருக்கேன்னா என்னோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நான் அடுத்த ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துக்கு அதிகாரத்துக்கோ எங்கேயோ போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அது மாதிரியான தொண்டர்கள் தான் இருக்காங்களா? இல்ல அவங்க இந்த தொடர்ச்சியா நீங்க சொன்னீங்க வெற்றி தள்ளி போவதை தவிர எனக்கு இல்லாம போகல அப்படின்னு சொல்றீங்க, அதை புரிந்து கொள்கிற மனநிலையில அவங்க இருக்காங்க. நான் பதவிக்கு போயிருக்கேன்னா என்னை நம்பி வந்த என் பிள்ளைகள் மட்டும் பேசப்படுவான்னு நினைக்கிறீங்க? நாங்க கட்சி ஆரம்பிச்சது மக்களை வித்து பிழைக்கல்ல, மக்களுக்கு உழைக்க, பதவிக்கு இல்லை, மக்களின் உதவிக்கு. அதனால இந்த பதவிக்கு ஆசைப்பட்டிருக்கிற ஆசைப்பட்டவன் வேற இடத்துக்கு போயிருப்பான். உங்களுக்கே புரியுது என்னோட இருந்து யார் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு. பதவிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? பதவிக்கு வந்தவங்க ஒன்றும் செய்யல. அப்ப இந்த பதவியால பயன் இல்லை. இப்ப பயன்படுகிற பதவியை உருவாக்கணும், அதுக்கு நான் எங்க வழிதான் சரி. புரியுதா உங்களுக்கு? அதனால அதெல்லாம் எங்க ஆசை, அதெல்லாம் எங்க ஆசை. தமிழர்கள் அல்லாதவரோட வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்குரிய எந்த அளவுக்கு இருக்கு? தமிழர்கள் அல்லாதவர்கள் எத்தனை விழுக்காடு? இல்ல, அதுதான் ரொம்ப குறைஞ்சது 5 to 8 விழுக்காடு தான் அதிகபட்சம் அவங்க வாக்கு. ஒரு கேள்விதான், எங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். பிறப்பிலை மாண்பு மிக்க ஒரு இனத்தின் மக்கள். உலகத்துல எவனும் சொல்லல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். உங்களுடைய வெற்றி தள்ளி போறதுக்கு அது ஒரு காரணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் நாங்க உயிர்மை நேயர்கள், பேரன் கொண்டு உலகத்தினேச்ச ஒரு மாண்புமிக்க இனத்தின் மக்கள். எங்களை பாசிஸ்ட் இது செப்பரேட்டிஸ்டா சொல்றது பைத்தியக்காரத்தனம். மதத்தை வச்சு அரசியல் செய்யறவன் என்னை பிரிவினைவாதியும்பா, சாதியை வச்சு அரசியல் செய்யறவன் என்னை பிரிவினைவாதியும்பா. அதுதான்டா மனித குலத்தையே பிரிக்குதுங்கிறது தெரியாது. நாங்க அப்படி இல்லை. எங்க கட்சியின் கோட்பாடு ஒன்று இருக்கு. கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, எல்லாருக்கும் மொழி உரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. ஆந்திராவில் ஒரு கட்சிக்கு நான் தலைவனாக முடியாது, கேரளாவில் ஒரு கட்சிக்கு நான் தலைவனாக முடியாது. ஐயா மோடி முதல்வரா மறுபடி கூட ஆகலாம், குஜராத்தின் முதல்வர் நாட்டின் பிரதமராகலாம், பீகார்ல முதல்வராக முடியுமா? எம்பியா வயநாட்டில் கேரளாவில் நின்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி வெல்ல முடிஞ்சது. அந்த நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வெல்ல முடியுமா? இதான் யதார்த்த நிலை, மக்களின் உளவியல் மனநிலை. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த மண்ணின் மகன், நான் வீழ்த்தப்பட்டிருக்கேன். என் மொழிக்கு, என் நிலத்துக்கு, என் இனத்துக்கு, உரிமைக்கு நான் அரசியலை முன்னெடுக்கும் போது என்னோட பிறமொழி வழி தேசிய இனங்கள் இணைந்து பயணிக்கணும். 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கேன், உங்களோட தான் இணைஞ்சு பயணிக்கிறேன். கேரளாவில்
30-40 லட்சம் இருக்கும், உங்களோட தான் இணைக்கிறோம். மகாராஷ்டிரா 36-40 லட்சம் இருக்கும், உங்களோட தான் இணைக்கிறோம். லண்டனில் 2 கோடி இருக்கும், அங்கே எம்பினா அந்த நாட்டு கட்சி தான். கனடாவில் எம்பினா அந்த நாட்டு கட்சி தான். இது எங்க அரசியல், எங்களோடு இருங்க. உங்களுக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழி சேர்க்க கடமைப்பட்டவர்கள். நான் ஆட்சிக்கு வந்துட்டா கன்னடர்களுக்கு கரண்ட் இல்லை, மலையாளிகள் இந்த பாதையில் நடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, கல்வி தரமான ஒரு அச்சம் இருக்கத்தானே செய்யும். இப்ப நீங்க தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற இந்த மாதிரி பேசுற உங்ககிட்ட இருந்தா நாங்க அச்சப்பட வேண்டியிருக்கு. எதனால அச்சம்? எதனால அச்சம்? எத்தனை பிறமொழியாளர்கள் அமைச்சர் நினைக்கிறீங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறீங்க? இது இந்தியாவில் எந்த மொழிவழி தேசிய மாநிலத்தில் அது எங்களுக்கு இருக்கா? அரிதுன்னு அரிதான். மகாராஷ்டிராவில் தமிழ் செல்வன் எங்கள் உடன் பிறந்த ஒருத்தர் இருக்கான், வேற எங்கேயாவது இருக்கானா? இப்போ நீங்கள் எங்கள் பேரன்பையும் பெருந்தன்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ பாருங்க. எங்களை திருப்பி அவமதிக்காதீங்க, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. என் கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுக்கல, எல்லா மொழிவழி தேசியங்களும் நிற்கிறாங்க. அப்புறம் இந்த திராவிடம், இந்த திமுக பெரிய முற்போக்கு பகுத்தறிவு இதெல்லாம் பேச்சுல எத்தனை மன்னாருக்கு, எங்குயவருக்கு, நாவிதருக்கு, பண்டாரத்துக்கு, தச்சருக்கு சீட்டு கொடுத்து நிறுத்திருக்கு சொல்லுங்க. எங்க நிறுத்திருக்க? இந்திய அரசியலமைப்பு கொடுத்தது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்களுக்கு 44 பழங்குடியோர் சேர்த்து. அது கொடுக்கலைன்னா நீ யாராவது என் பறையனுக்கோ என் தேவேந்திரனுக்கோ நீ சீட்டு கொடுத்துருப்பியா? சொல்லுங்க. நீ என்ன ஆரியம் பிராமணன் எல்லாம் பேசிட்டுக்க, ஆரிய பெண்ணுதான் ஜெயலலிதா. கருணாநிதி ஐயா பெரம்பலூர்ல தனி தொகுதியா இருந்தது பொது தொகுதியான உடனே ஒரு தமிழனை, ஆக சிறந்த ஆளுமை கொண்ட தமிழனை, எங்க அண்ணனை தூக்கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. ஏன் பறையர் ரோட்டில் மட்டும்தான் எங்க அண்ணன் ஜெயிச்சார? பெரம்பலூர்ல வன்னியம் போடல, உடையார் போடல, போட்டான் இல்லையா? மூப்பனார் போடல, போட்டான். பொது தொகுதியா இருந்தாலும் போடுவான்ல, ஏன் மாத்துனீங்க? இதான் உங்க பார்வையா? நாங்க அவனை தமிழன் பார்க்கிறோம், நீ தாழ்த்தப்பட்டவன் பார்த்திருக்க. அதே பக்கத்துல திருச்சியில தலித்து எழில்மலையை கொண்டு போய் நீ சொல்ற பார்ப்பன ஆரிய பெண் தலித் எழில்மலையை பொது தொகுதியில நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எங்க இருக்கு திராவிட ஆரியம்? புரியுதா? அதிகாரத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி தனித்த எவ்வளவு நாள் கலங்காணலாம்னு இருக்குங்க. கூட்டணி அமைச்சா எளிமையா வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய பார்வை. நிறைய கட்சிகள் உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்கள் நிறைய. கூட்டணி என்பது கொள்கை இல்லை, அது ஒரு வியாபாரம். அது வியாபாரம், அது எனக்கு தேவையில்லை. நான் தனிச்சு நின்று தானே 36 லட்சத்தை பெற்றிருக்கேன். தனிச்சு நின்று எனக்கு என் மக்கள் என்னை நம்பி வாக்கு செலுத்துறதே. இந்த பிள்ளை சீட்டுக்கு நோட்டுக்கும் போக மாட்டான், சமரசம் செய்ய மாட்டான், இவன் பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அடிமையாக மாட்டாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு. நான் எனக்கும் பின்னாடி வர தலைமுறைக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தோல்வி என்பது எனக்கு இல்லை, வெற்றி ஒன்றுதான் என் எல்லை. அதை தேடி ஓடிட்டு இருக்கேன், உற்சாகமா இருக்கேன். நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு இல்லை நாளைக்கு சொல்றேன், அதை முடிவு செய்ய வேண்டியது என் மக்கள். புரியுதா? அது வரைக்கும் நீங்க பொறுமையும் ஒருவித போருங்கிற மாசத்தும். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனா கனி ரொம்ப தித்திப்பா இருக்குங்கிறாரு எங்க தலைவர். இப்ப என் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும். நான் தோல்வி அடைகிறேன்னு நாங்களே காத்திருக்கணும். சரித்திர சாதனைக்கு காத்திருக்கலைன்னா எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் பொறுத்திருக்கணும். வாழ்த்துக்கள். தேர்தலில் வெற்றி அடையட்டும். உங்களுடைய கொள்கை சிந்தனைகள் எல்லாம் நல்லபடியாக அமையட்டும். அது வெற்றியை நோக்கி நகரட்டும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி.